ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டுடியோ. மேற்கு திசை காற்று வேகமாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே இப்போது லேசானது முதல் மிதமான மழை பெய்ச்சிட்ருக்கு. அது இப்போது அதிகமான மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்காம். அதன் காரணமாக இப்போது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் 20 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக நாளைக்கு இந்த 20 மாவட்டங்களில் அதிகபட்சம் ஒரு 15 மாவட்டம் வரைக்கும் விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்காம். அந்த அளவுக்கு மழையானது கொட்டி திக்க போகுது. இது உண்மையா ப்ரோ நீ கேட்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு விடுமுறை வரதான் போகுது. ஏன்னா அந்தளவுக்கு இப்போது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மிகப்பெரிய ஒரு மழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. சென்னையில் நேற்று முதலே வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டுருக்கு. ஒரு சில பகுதியில் மழையும் பெஞ்சிட்ருக்கு. இந்த நிலையில் அடுத்து ஒரு 2 நாட்களுக்கு 20 மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்காம் அப்படிங்கிறத சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை மற்றும் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, வேலூர், திருப்பத்தூர், ராணி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் அடுத்து ஒரு 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்காம். அதே போல் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் அதிகமான அளவுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்காம். அதோட இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது போக கடலூர் மாவட்டங்களான கடலூர் மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகைப்பட்டினம் போன்ற பகுதிகளில் கூட இப்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதனால் கண்டிப்பாக நாளைக்கு இந்த மழையின் தாக்கத்தினால ஒரு 20க்கு 15 மாவட்டங்களாச்சும் விடுமுறை விடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்காம். அந்தளவுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மிகப்பெரிய ஒரு தகவலை எச்சரிக்கையாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு காலைல ஒரு 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. நான் சொன்ன மாவட்டங்களில் அதிகபட்சம் விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி விடுமுறை அப்டேட் வந்த உடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் முதல் நாளாக அப்டேட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் பள்ளிகளுக்கு செல்லலாம். இது போன்ற மிக முக்கியமான பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றின அனைத்து வித அப்டேட்டும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய ஸ்டுடியோ அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.